ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சு மீது தான் கையை கட்டினார்கள் என்று சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு சஹீஹான ஹதீஸை காட்டலைங்கிறது வேற விஷயம். அது அட காட்டலையே ஒரு சஹீஹான ஹதீஸை காட்டன்னு கீழே உள்ளவனா கேட்கணுமா இல்லையா? அதை கேட்கல, சரி போகட்டும். அதிலாவது ஒன்றுபட்டு இருக்கிறார்களா நீங்க பார்க்கலாம். அவர்கள் எத்தனை வகையில் இருக்கிறாங்க. இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி இப்படி பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை வகைகள் அவர்கள். இதில் ஒரு மதுஹப் அவர்களிடத்தில் இருக்கிறதா? எதுவும் இல்லை. இப்படி மதுஹப்புகளை நான்காக இருந்த மதுஹப்புகளை 42ஆக ஆக்கிய பெருமை மாத்திரமே அவர்களுக்கு சேருகிறது. மொத்தத்தில் இந்த சமூகத்தை துண்டு துண்டாக ஆக்கி உடைத்து சீரழித்து சின்னா பின்னமாக ஆக்கி இஸ்லாமியர்களுடைய வலிமைகளை எல்லாம் சீரழிய செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வீணாக்கி அவர்களுடைய வலிமைகளை எல்லாம் குன்றச் செய்து ஜீரோவான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களை இயக்கக்கூடிய அவங்கள ஒரு கூட்டம் இயக்கிட்டு. அதை நான் சொல்ல வருவேன் இன்ஷா அல்லாஹ். அவர்களை யார் இயக்குகிறார்களோ அவர்களை இந்த முஸ்லிம்களை ஜீரோவான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். பொருளாதார நிலைகளை பின்னடைய செய்யணும். அப்படி பின்னடைய செய்வதாக இருந்தால் இவர்களை பல பிரிவுகளாக ஆக்கி ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைக்கு இவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்களோட இந்த திருச்சியில தான் ஆரம்பத்துல இந்த நஜாத்தின் பத்திரிகையில் அவர் நம்ம இருந்தான், அண்ணன் இருந்தான், இருந்து எழுதினான். இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் அபு அப்துல்லான்னு போட்டார். அப்புறம் ஒருத்தர் சொல்லி அபு அப்துல்லான்னு போடக்கூடாதுன்னா அபு அப்தில்லான்னு போடணும்னு சொல்லி அபு அப்தில்லான்னு மாத்தினார். அவருடைய அசல் பேரு ஷாகுல் ஹமீத். அவருடைய பேர் ஷாகுல் ஹமீத். ஷாகுல் ஹமீது பேர் வைக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதனால அபு அப்துல்லான்னு மாறி அபு அப்தில்லான்னு மாறி சரி போகட்டும். அதோட ஒன்னா இருந்தாங்க. பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்து அதை விட என்ன செஞ்சிட்டாங்க, அவர் தனியா பிரிஞ்சு போயிட்டார், வேற மதஹப் ஆயிட்டு. அதுல இருக்கும் பொழுதுதான் இந்த விரல் அசைத்தலை பத்தி எழுதினார். அதற்கு பிறகு இதே நஜாத் பத்திரிகையிலே பதில் எழுதுகிறார்கள். விரல் அத்தஹியாத் இருப்பில் விரல் அசைத்தல் மறு ஆய்வு என்று எழுதினார்கள். அப்படி எழுதிய பொழுது அதுல அவர் சொல்றாரு, அதே பத்திரிகை தான் எந்த பத்திரிகை விரல் அசைக்க வேண்டும் என்று சொல்லியதோ அதே பத்திரிகை திருப்பி பேசியது விரல் அசைத்தலை கொண்டு பல பிரச்சனைகள் நடந்துவிட்டது, பல்வேறு பதில்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் தங்கப்பட்டோம். அப்படி தள்ளப்பட்டதனுடைய விளைவு பல கிதாபுகளை பார்த்தோம், ஆய்வு செய்தோம். அப்படி ஆய்வு செய்ததில் விரல் அசைத்தல் என்பதும் சஹீஹானதுதான், விரல் அசைக்காமல் இருப்பதும் சஹீஹானதுதான், ரெண்டும் சரியானதுதான். அப்ப சரியான ஒண்ண சண்டை போட வச்சிட்டீங்க அப்படிங்கறது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்தது ஒண்ண சொல்றாரு, அதான் கிளைமாக்ஸ், முக்கியமான செய்தி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த ஷாவுல் அமீர் அபு அப்துல்லா அவர் சொல்றாரு, இந்த இரண்டுமே சரியாக இருந்தாலும் கூட இரண்டிலும் எது வலிவானது என்று நாங்கள் பார்த்தோம். எது வலிமையானது என்று பார்த்தால் விரலை அசைக்காமல் இருப்பதுதான் வலிமையானது. எனவே சத்தியம் என்ன என்பது இப்போது தெரிந்துவிட்டது. இப்போது தெரிந்துவிட்டதா? அட நொன்ன, இது எப்பவே நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, இப்ப தெரியுதா? அவன் எப்ப சொல்றானோ அப்பதான் மார்க்கம் என்று அவன் பேசுகிறான். என்ன இது கேட்கறதுக்கு ஆள் இருக்கான் பாருங்களேன். எனவே இதற்கு பிறகு யாராவது இந்த சிறு விஷயத்துல பேசினா இல்லையா, நேரம் இருந்தால் அதை பேசும். அவன் சொன்ன மாதிரி இதற்கு பிறகு யாராவது விரலை அசைத்தால் அவர்களுடைய தொழுகையை சுருட்டி அல்லாஹ்வுடைய முகத்துல வீசிடுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த மண்ணுல தான் எழுதியிருக்கு. இந்த மண்ணு தான் இதற்கு வித்தை போட்டது. இந்த ஷிர்க் வளருவதற்கு இங்க இருந்தா இந்த பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. இந்த மாநாடகத்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு தோல்வியையும் இந்த மண் தான் அதற்கு ஒரு பரிகாரமாக தந்திருக்கிறது. அருமையானவர்களே, எந்த மண் இவர்களை தூக்கிவிட்டதோ அந்த மண்ணை அவர்களை காவு வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு மாநாட்டை அவர்கள் நடத்தணும் நம்ம விரும்புறோம். இதுல அதோட அவங்க சமாதி ஆயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். மதுஹபுகள் குப்பைகள் என்று பேசி துவங்கியவர்கள் அடுத்து அவர்கள் பின்பற்றுவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே ஆரம்பிச்சு அதற்கு பிறகு குர்ஆனும் சஹீஹான ஹதீதுகள் என்று பேச துவங்கி சஹீஹான ஹதீதுகளிலும் குர்ஆனுக்கு முரண் இல்லாதது. சஹீஹான ஹதீதா அட சஹீஹான ஹதீது ஹதீதுகள் சொல்வது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா? அந்த அப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதா இல்லையா? அவர்கள் நான் ஒமா யன்திகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுஹா என்பது ஒரு பக்கம் இருக்க, குர்ஆனை போன்று இன்னொன்றும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. குர்ஆனை போன்று இன்னொன்றும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதான் ஹதீஸ். ஆக இரண்டுமே அல்லாஹ் சொன்னதான். அப்படி அல்லாஹ் சொன்ன ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குமா?
உன்னுடைய அறிவுக்கு படலன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் அறிவுக்கு படல? ஒரு விஷயம் நமக்கு தெரியல, நமக்கு படல, எனக்கு சொல்ல தெரியலப்பா. ஆனா சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டா அது கௌரவ குறைச்சல் ஆயிடுமே. மார்க்கமா தன்னுடைய கௌரவமா என்ன மார்க்கத்தை தூக்கி வீசுறதுக்கு அவங்க தயார். தங்களினுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தணும் இந்த மக்கள் மத்தியில என்பதற்காக எதையும் செய்ய துணிவார்கள். அதனுடைய உச்சகட்டம் தான் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 13 வருடம் ஷிர்கிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கணும் மக்கள்? கொதித்திருக்க வேண்டாம்? அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாரை பேசுகிறாய் என்று கேட்டிருக்க வேண்டாமா? அது கூட அந்த அடிப்படையில் அவர்களே ஷிர்கை பற்றி அவர்களுக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? அருமையான அந்த செய்திக்கு நான் பின்னால் வருகிறேன். அதை சொல்ல வேண்டிய சில தகவல்கள் அதில் இருக்கிறது. அதற்கு பிறகு குர்ஆனுக்கு முரண்பாடு இல்லாத சஹீஹான ஹதீதுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப சஹீஹான ஹதீஸ் அதெல்லாம் கிடையாது. சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், முத்தவாத்திர், ஆஹாது, முர்சல், முன்கதி, மக்தூ எல்லாத்தையும் தூக்கி விட்டுற வேண்டியதான். இப்ப என்ன தெரியுமா? பகுத்தறிவுக்கு ஒத்து வரவில்லை என தூக்கி வீசி. யாருடைய பகுத்தறிவுக்கு கேட்கணுமா இல்லையா? பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எந்த ஹதீஸையும் அங்கீகரிக்க முடியாது என்று பேசி இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு வர்றாங்க. அப்படி பல ஹதீதுகள் தூக்கி வீசப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம பல இடங்கள்ல சொல்லிட்டு வந்தோம். உதாரணத்திற்கு ஒண்ணு பார்க்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது என்று எடுத்துக்கொண்டால் நம்ம சில இடங்கள்ல நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அநேகமா குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீதுகள் என்று இவர்கள் பேசி வரக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நாம எங்க பல இடங்கள்ல நான் பேசி வந்திருக்கிறேன். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது செத்து போனவைகள், இரத்தம், பன்றியினுடைய இறைச்சி. பன்றியினுடைய இறைச்சி பற்றி இப்ப நம்ம பேச தேவையில்லை. அது அவங்களுக்கு ரொம்ப சுவையான ஒரு விஷயம். ஒரு காலத்துல அது ரொம்ப பேசி பன்றி இறைச்சியை தவிர மத்த எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது நிறைய கதைகள்லாம் நிறைய வந்தது. சரி, அது அப்படி இருக்கட்டும். நாம அந்த அளவுக்கு அந்த செய்திக்கு நான் போக இல்லை. ஏன்னா அந்த செய்தி போனா அது ரொம்ப நாருங்கிறதுனால இந்த முதல் 2 செய்தியோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, செத்து போனவைகள் ஒன்று, இன்னொன்று இரத்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன செய்ய நம்ம விளங்குறோம்? மதுபூங்கிறது வேறு, மைத்தத்துங்கிறது வேறு. மதுபூ இப்ப ஆடு இருக்கு, ஆடு அறுத்தது பிறகு செத்து தானே ஆகுது, செத்து போன நம்ம தானே செய்யறோம். அப்ப அது செத்ததுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அறுத்தது, ஆடு அறுத்ததா செத்ததா, அப்ப நம்ம அதை விளங்கிக்கிறோம். செத்ததுங்கிறது வேறு, அறுக்கப்பட்டதுங்கிறது வேறு. அறுக்கப்பட்டதை நம்ம செத்தது என்று சொல்ல மாட்டோம், மைத்தது என்று சொல்வது இல்லை. மதுபூகு என்று அதை நாம் சொல்லுவோம். இப்ப நாம கேட்கிற செத்தவைகள் எல்லாமே ஹராம் என்று சொன்னால் குர்ஆனினுடைய அடிப்படையில் மீனுடைய நிலை என்ன? மீன் இருக்குல்ல, மீன் எல்லாம் உயிரோட போய் கடையில வாங்கி கடற்கரையிலே ஆத்தங்கரையிலே அங்க உயிரோட பிடிச்ச பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ஆனந்தமா. இது இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாலே ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. யார் அறுத்தாலும் சாப்பிடலான்ட்டான். உங்களுக்கு தெரியுமில்ல, யார் அறுத்தாலும். அது ரொம்ப நாளா பிரச்சனையாக இருந்ததா. 2 நாட்களாக நாங்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்ணினோம். 2 நாளா உட்கார்ந்து ஆய்வு பண்ணானா. இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனையை 2 நாள்ல ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஷிர்க் வைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அர்த்தம் சாப்பிடலாம், முடிஞ்சு போச்சு. ஷிர்க் வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க சாப்பிடு அப்படின்னு அறுத்து விட்டான். இவர்கள் எங்க செல்கிறார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? இதெல்லாம் நமக்கு தெளிவாகவே இருக்கிறது. இப்போது நாம் கேட்டது இந்த மீனுடைய நிலை என்னப்பா? நீ மீனை சாப்பிடலாமா? நீ ஒரு யோக்கியனா இருந்தா ஒரு ஹதீத, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தா குர்ஆன் அடிப்படையில் நீங்க நடப்போம். குர்ஆன் தான் எங்களுக்கு அடிப்படை, அதற்கு பிறகுதான் ஹதீது, சஹீஹான ஹதீது, முரண்படாத ஹதீது என்று நீங்கள் சொல்பவராக இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? மீன் சாப்பிடக்கூடாது. இப்படி வான் போஸ்டர் அடிச்சு நோட்டும் வேணாம், சீட்டும் வேணாம், சீட்டும் வேணாம், ஓட்டும் வேண்டாம் என்று அடித்தனி மீனும் வேண்டாம் ஒரு நோட்டீஸ் அடிய பார்க்கலாம். அப்படி செய்ய முடியுமா? சரி, அது அல்லாமல் இரத்தம் இருக்கிறது. இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் கபீத், திஹான், பல்குத்தி, ஈரல், இந்த இரண்டும் இரத்தம் தான். அது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படியே வருது, உஹில்ல லனல் மைத்தத்தானி வத்தமான். நமக்கு 2 ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. செத்து போன 2, அது என்ன? மீனும்
ஜராத் என்று சொல்லக்கூடிய வெட்டுக்கிளியும் செத்து போனாலும் அதை சாப்பிடலாம். அதே போன்று அத்திஹாலுல் கபீர், ஈரலும் பல்குத்தியும் சூரட்டின்னு சில ஊர்ல சொல்லுவாங்க. இந்த இரண்டும் இரத்தம் என்று அவர்களே சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆய்வாளர்களும் அது இரத்தம் தாங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்த இரண்டும் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நாங்கள் ஈரல் சாப்பிட மாட்டோம்னு சொன்னா எனக்கு என்ன ஈரக்குழல் எரிஞ்சு போயிடும். என்ன மார்க்கம்? அப்ப குர்ஆனுக்கு எதிராகத்தானே இந்த ஹதீஸ் இருக்கிறது. குர்ஆனுக்கு முரண்படுகிறதப்பா. அல்லாஹ் எல்லாம் ஹராம் என்கிறான், செத்து போனவைகள் எல்லாம் ஹராம் என்கிறான், இரத்தம் ஹராம் என்கிறான். இதை நீ தவிர்க்க வேண்டுமா இல்லையா? எப்படி பார்ப்பது? குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமா? ரெண்டுமே கண்மணி நாயகத்தினுடைய திருவாயிலிருந்து தானே வெளிவருகிறது. ஹதீஸும் அவங்க வாயில் தான் வருது, குர்ஆனும் அவங்க வாயில் தான் வருது. ரெண்டுமே அல்லாஹ் சொன்னது என்கிறோம். குர்ஆனை போன்று எனக்கு இன்னொன்று தரப்பட்டிருக்கிறது என்று அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவாக இருக்கு. ஒருபோதும் நிச்சயமாக ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படாது. நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று சொன்னால் யாரிடத்தில் விளக்கம் கேட்டோமோ அவங்க கேட்கணும், போய் படிக்கணும். இவன் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியராக இருக்கிறான், அல்லாவுக்கே ஆசிரியராக இருக்கல விருப்பப்படுறான். அவனோட நான் தமாஷுக்கு சொல்லல, நிறைய விஷயங்கள் அவன் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, அவனுடைய பேச்சுகள்ல இருக்கிற. சரி, இப்படிப்பட்ட நிலையில் குர்ஆனுக்கே குர்ஆன் முரண்பட்டால் என்ன செய்வது? குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்பட்டால் அது போன்ற வசனங்கள் நிறைய இருக்கிறது. முரண்பாடு இல்லை சகோதரர்களே. குர்ஆனில் ஒருபோதும் முரண்பாடு வரப்போவதில்லை. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடுகள் வரப்போவதில்லை. இதெல்லாம் பேசே உடைக்கிறது, அடிப்படையே தகர்க்கக்கூடிய விஷயங்கள். எவ்வளவு பயங்கரமான விஷயங்களை, பயங்கரவாதத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். وَنَحْشُرُهُمْ يَوْمَ الْقِيَامَةِ عَلَى وُجُوهِهِمْ عُمْيًا وَبُكْمًا وَصُمًّا என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை நாம் அந்த பாவிகளை எப்படி எழுப்புவோம் என்றால் குருடர்களாக, ஊமையர்களாக, செவினர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. இறைவா, நான் உலகத்திலே வாழும் பொழுது பார்வை உடையவனாக இருந்தேனே, இப்போது என்னை நீ பார்வையற்றவனாக எழுப்பி இருக்கிறாயே என்று கேட்கிறான். அப்ப இதுல பேசுறானா இல்லையா? முந்தைய ஆயத்து ஊமையா எழுப்புவாங்கிறான், இந்த ஆயத்துல அவன் பேசுறான். பேசுறதாக எல்லாம் சொல்றான், என்ன நீ இப்படி எழுப்பி இருக்கிறாயே, என்னை நீ பார்வையற்றவனாக எழுப்பி இருக்கிறாயே, உலகத்திலே வாழும் பொழுது நான் பார்வை உடையவனாக அல்லவா இருந்தேன் என்று அவன் சொல்கிறான். இன்னொரு ஆயத்துல பாருங்க, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى என்று அந்த வாயத்தினுடைய தொடரிலே சொல்லிக் கொண்டு வரும்போது وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. அவங்க அவன் என்ன செய்றான்? அவன கையில ஒரு பட்டோலை கொடுக்கப்படுது. பட்டோலையிலே எல்லாம் இருக்கு. அப்ப அந்த பட்டோலை அவன் பார்க்கிறான், படிக்கிறான். அப்ப பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று வருகிறது. மேலே அவன் பார்வையற்றவன் என்று வருகிறது. இன்னொரு இடத்துல உலவுத்தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா, நாங்கள் பார்க்கிறோம், வ சமிஅனா நாங்கள் கேட்கிறோம். அவன் பேசவும் செய்றான் இல்ல, ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், உலகத்துக்கு எங்களுக்கு திருப்பி அனுப்பிரு, நாங்க என்ன செய்றோம், நல்ல காரியங்களை செய்கிறோம்ங்கறான். இப்ப பேசவும் செய்றான், கேட்கவும் செய்றான், பார்க்கவும் செய்றான், எல்லாம் இருக்கு. இதுல எது சரி? ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சூழலிலும் அது உருவாக்கப்படும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழகான விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. எந்த முரண்பாடும் இல்லை. இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது, ஒரு ஆத்மா மரணிக்கும் பொழுது அல்லாஹ் தான் அவனை கைப்பற்றுகிறான், மரணிக்க செய்கிறான். அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான் சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கைல பிக்கும், உங்களுக்காக சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குல் மௌத் தான் உங்களை மௌத்தாக்குறாங்க. யார் மௌத்தாக்குறது? அல்லாஹ்வா மலக்குல் மௌத்தா? உதாரணமா ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் யார் கட்டா? இந்த ஹாஜியார் கட்டினாங்க. இந்த பில்டிங் யார் கட்டினா? இந்த இன்ஜினியர் கட்டினாரு. ரெண்டு பிழை அல்ல, அவருடைய பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இது கட்டினது, பிளான் பண்ணது இந்த இன்ஜினியர். அவருடைய கட்டளைப்படி கட்டப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய கட்டளைப்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? ரூஹை கைப்பற்றாங்க. இப்படி தானே விளக்கம் கொள்வோம். இதை முரண் என்று எடுத்துக்கொள்வோமா? ஒரு கட்டத்திலே அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று சொல்லுகிறான், இன்னொரு கட்டத்திலே மலக்குல் மௌத் கைப்பற்றுவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு பாருங்க, இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்கள்ல ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஹவாத்துக்கும் என்று யாரெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன், இரண்டு சகோதரிகள்ல ஜம்மு நீங்க செய்யக்கூடாது. அக்காவும் தங்கச்சி இருப்பாங்கல்ல, ராத்தாவும் தங்கச்சி, அவங்க 4 கல்யாணம் முடிக்கலாம்.
4 கல்யாணம் முடிக்கிறதுல 2 சகோதரிகள் உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களை கல்யாணம் முடிக்க கூடாது, வேற வேற ஆக்களை கல்யாணம் முடிச்சுக்கலாம். 2 சகோதரிகளை நீங்கள் ஜம்மு செய்ய முடியாது, 2 சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு அக்காவையும் தங்கச்சியும் நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க. ஒருவர் மரணித்து விட்டால் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம், ஜம்மு செய்யக்கூடாது. ஒரே ஏக காலத்துல 2 பேரும் உங்க மனைவியாக இருக்க முடியாது. அக்காவும் தங்கச்சியும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அடுத்து அந்த தொடரில் அல்லாஹ் சொல்றான், ஓ ஹில்லலக்கும் மா வரஅதாலிக்கும், யாரெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹலால் தான், இது அல்லாதவைகள் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, நல்லா பாருங்க. 2 சகோதரிகள் ஏக காலத்தில் 2 சகோதரிகளை நீங்க திருமணம் முடிக்க முடியாது. ஒரே சமயத்தில் 2 அக்கா தங்கச்சி நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த தொடரில் முன்னும் பின்னுமாக யார் யாரெல்லாம் கூடாது என்று சொல்லி வந்ததற்கு பிறகு ஓ ஹில்லலக்கும் மா வரஅதாலிக்கும், இதற்கு பின்னால் உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முவத்தால, முஸ்லிம்ல, புகாரில, அஹ்மதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், லா யுஜ்மஉ பைனல் மர்அதி வ அம்மதிஹா, ஒரு பெண்ணையும் அவனுடைய மாமியையும் கல்யாணம் முடிக்க முடியாது. அந்த பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணையும் பெண்ணினுடைய மாமியையும் கல்யாணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி பைனல் மர்அதி வ ஹாலதிஹா, அந்த பெண்ணையும் சாட்சி பிரியமா இருப்பாங்கல்ல, சின்னம்மா பிரியமா, அந்த பெண்ணினுடைய சின்னம்மா பிரியமாவை கல்யாணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான். இதற்கு ஒரு தெளிவாக ஆக்குவதற்கு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் குர்ஆன் இப்ராஹிம்னு வைங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறாரு, ஃபாத்திமாங்கிற பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார். ஃபாத்திமாவுடைய அக்காவோ தங்கச்சியோ ஜைனப் இருக்கிறாங்க, இந்த 2 பேரையும் கல்யாணம் முடிக்க முடியாதுங்கிறது குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த ஃபாத்திமாவையும் ஃபாத்திமாவினுடைய மாமியாக இருக்கக்கூடிய ஆயிஷாவை கல்யாணம் முடிக்கலாமா? குர்ஆன் அதற்கு தடை விதிக்கவில்லை, ஆனால் ஹதீஸ் தடை விதிக்கிறது. அல்லது ஃபாத்திமாவினுடைய சின்னம்மா அல்லது பெரியம்மா இருக்கிறாங்க, அந்த ஃபாத்திமாவையும் சின்னம்மா பெரியம்மாவையும் சேர்த்து கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது, அதுக்கு ஹதீஸ் தடை விதிக்கிறது. இப்ப இது குர்ஆனுக்கு மாற்றமா இல்லையா, முரணா இல்லையா? இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதற்கு ஒரு மார்க்குங்கிறதுல அவங்களுக்கு கிடையாது. இதை தெளிவாக ஆக்குவதற்கு, விரிவாக, சுருக்கமாக, எளிதிலே புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை ஒரு ஆணாக நீங்க நினைச்சுக்கங்க. உதாரணத்துக்கு அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை ஒரு ஆணாக வைத்துக் கொண்டு அவள் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ, அவள் சாட்சியை கல்யாணம் முடிக்க முடியாது, தன்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க இயலாது. அந்த பெண்ணாக இப்ப ஆணாக நாம் பார்க்கிறோம் இல்ல, அவர் தன்னுடைய மாமியை கல்யாணம் முடிக்க முடியாது. அவள் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ அவர்களை எல்லாம் அந்த ஃபாத்திமாவை கல்யாணம் முடிக்கக்கூடியவன் ஃபாத்திமாவோடு அந்த பெண்ணையும் கல்யாணம் முடிக்க முடியாது. ஒரு சுருக்கமா அழகா சொல்லுவாங்க இமாம். இது யாரு சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஓ ஹில்லலக்கும் மா வரஅதாலிக்கும், இதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று டிக்ளேர் பண்றான். அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட அந்த ஹலால்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ் ஹராமாக்குகிறது. அப்படியானால் என்ன விளைவு? இதற்கு முரணானது நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு நீங்க தயாரா? ஆனா அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இவர்கள் எல்லாம் வேறொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? இது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சொல்லுவார்கள், கொஞ்ச காலம் போனா இதை சொல்ல போறாங்க, ஏன்னா இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. ஆனா மீனையும் ஈரலையும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சாப்பிடுற விஷயம். அதனால அந்த விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மாநாடங்களில் அதுதான் வழங்கப்படுது, மீன் ஈரல் அது இதுன்னு சாப்பாடுகள்லாம் அது தேவைப்படுது. எனவே அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், நிச்சயமாக அதை சொல்ல மாட்டாங்க, அதில் கை வைக்க மாட்டாங்க. ஆனா இதில் கை வைப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண்ணையும் அவளுடைய சாட்சியையும் சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் அல்லது அவளுடைய மாமியையும் திருமணம் முடிக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். வரித சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம என்ன செஞ்சோம்? வாரிசாக ஆக்கி வச்சோம் அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல வருது, லா நூரதுமா தரக்னா ஃபஹுவ ஸதகா, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே நாங்கள் விட்டு செல்லக்கூடியதெல்லாம் சதகாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இங்க இதை வைத்துக் கொண்டு முந்தைய ஹவாரிஜிகள் இப்படி பேசினாங்க. இப்படி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் முஅ்தஸிலாக்களும் கொள்கையும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா நாயகியுடைய விஷயத்திலே அவர்கள் பிடித்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்க இல்ல. இது குர்ஆனுக்கு மாற்றம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு
சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசாக வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அவுலியாக்களுடைய வரலாறு அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவருடைய தந்தை கதிரியா கொள்கையில் உள்ளவராக இருந்தாங்க. அதனால அவங்க விலாயத்து பெற்ற அந்த மகான் அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வரவில்லை. அவங்க சொல்லிட்டாங்க அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. அதனால் அவர்களுடைய சொத்து எனக்கு சேராது அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்படின்ற அந்த நிலைமைக்கு வர்றேன்னு சொன்னா இப்ப இவர்கள் இந்த டிஎன்டிஜே இவங்க எத்தனை பேர் தங்களுடைய பெற்றோர் லலாலத்துல இருந்தாங்க, ஷிர்க்ல இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முஷ்ரிக்கினுடைய சொத்து ஒரு முஸ்லிமுக்கு வருமா? ஒரு முஸ்லிமினுடைய சொத்து ஒரு முஷ்ரிக்குக்கு செல்லுமா? ஒரு முஸ்லிம் இருந்து முஷ்ரிக்கோ முஷ்ரிக் இருந்து முஸ்லிமோ வாரிசாக வரமாட்டான். இது பொது சட்டம், எல்லாரும் அவங்களும் சொல்லி இருக்கக்கூடிய சட்டம். ஆனா இனிமேல் என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. இப்ப இந்த மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லையே. தங்களுடைய எங்க அத்தா அம்மாலாம் எல்லாமே இதுலதான் இருந்தாங்க, ஷிர்க்ல இருந்தாங்க, நாங்க தான் இப்ப தௌஹீதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீ அந்த சொத்தை விட்டுருப்பா, உனக்கு வராது வாரிசு, நீ பங்கு கேட்க கூடாது. உன் அண்ணன் இருந்தானா சுன்னத் ஜமாத்துல இருந்தா அவன் எடுத்துட்டு போகட்டும், உன் அக்கா இருந்தானா எடுத்துட்டு போகட்டும், உன் தம்பி இருந்தா எடுத்துட்டு போகட்டும், நீ எடுக்க கூடாது. அதுக்கு அப்படி சொல்வதற்கு தயாரா? நாங்க கட்சி நடத்துறதே அதுக்கு தானே, இல்லன்னா நாங்க நோட்டீஸ்ல போட்டு இருப்போமே என்று சொல்லக்கூடிய நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்களை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய தகவல்கள். ஒரு காலகட்டத்தில் பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வீராவேசமா பேசுவார், சமுதாயத்துக்கு வேண்டி குரல் கொடுத்தவர் தான். அவரை பற்றி ஒரு கேள்வி இவரிடத்தில் கேட்கப்பட்டது. ஆனா அவரை பற்றிய அவருடைய மரணத்தினுடைய நிலை என்னங்கிறது இதுவரைக்கும் சரியான முறையில் சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, இவர் ஒரு காலகட்டத்தில் இவரை பற்றி இவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. யார்கிட்ட கேட்கப்படுகிறது? இந்த அண்ணன் கேட்கப்படுது. பழனி பாபா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏசுகிறாரே, முஆவியா அவர்களை ஏசுகிறாரே, குறை கூறி பேசுகிறாரே என்று சொல்லும் பொழுது இவர் சொன்னது என்ன தெரியுமா? ஷியாக்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சாரம் வேறு எப்படி இருக்கும்? சஹாபிகளை குறை சொல்வதாகத்தான் இவர் பேசுறார். அண்ணன் அப்ப அண்ணனா இருந்தாரு, இப்ப நொண்ணனா போயிட்டாரு. அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, பழனி பாபா பற்றி கேட்கும் பொழுது ஷியாக்கள் பிரச்சாரம் எப்படி இருக்கும்? ஷியாக்களுடைய பிரச்சாரம் அவருடைய வாயில வெளியில வருது. அப்படி இருக்கும்போது முஆவியாவை பற்றி அப்படித்தான் அவர் பேசுவார் என்று சொல்லிட்டு, லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மித்ல உஹதின் ذهبا மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா. என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை கூறாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு உஹது மலை அளவிற்கு நீங்கள் தர்மங்கள் செய்தாலும் கூட அவங்களுடைய ஒரு பிடி அளவிற்கு செய்த அந்த தர்மத்திற்கோ அல்லது பிடியினுடைய பாதி அளவுக்கு செய்த தர்மத்துக்கோ நீங்கள் உஹது மலை அளவுக்கு செய்த தர்மம் ஈடாக ஆகாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதை சொல்றாரு அவரு, அதை சொல்லி எழுதுகிறார். அப்படியெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு இன்னைக்கு இவர் முஆவியா பத்தி எப்படி பேசுறாரு? அப்ப இவர் யார்? மத்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பத்தி என்ன சொன்னாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்? அலி நாயகத்தை எடுப்பார் கைப்பிள்ளை என்று பேசவில்லையா? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசினார்? உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? மொத்தத்தில் சஹாபாக்களை பற்றி என்ன பேசுகிறார்? யோசித்து பாருங்கள். அப்படியானால் இவர் யார்? இவருடைய நிலை என்ன? இவர் ஷியா இல்லையாமோ? அப்ப ஷியான்னு அவரை சொன்னவர் இவர் இப்படி பேசுகிறாரே, எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார். அவர்களை பாருங்க, கேவலமா இருக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒரு சங்கையான மஜ்லிஸ் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சொல்ல முடியாமல் முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. விஞ்ஞானம் பற்றி தெரியுமா? அந்த சஹாபிகளுக்கு விஞ்ஞானம் பத்தி தெரியுமா? விஞ்ஞானத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம், அதனால் அவர்களை விட நாம் மேல் அப்படின்னு பேசுறான். விஞ்ஞானத்தை பற்றி சஹாபிகளுக்கு என்ன தெரியும்?